I need a weapon. Oh. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கான். நம்ம ட்ரெஸ் இல்லை. ப்ரோ இன்னொருத்தர் தான் ட்ரெஸ் போட்டிருக்கான் ப்ரோ. இதை எடுத்துட்டு போறான் பாரு. ப்ரோ மம்மி ஷூட்லாம் போட்டிருக்கீங்க. நீட்டா அந்த ஷூட்டே இல்லை ப்ரோ. நீட்டா அந்த ஒன்னே ஒன்று தான். எப்போ எனக்கு லாங் லைட் டூ லாங் 2 hours கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். போகும் ஆமா போகும். ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கியா? லாங்ல கூட வரணும். அதான் 222 மிராமர் இதுதான் 8 kilometers. வீக்கெண்டி தான் இருக்குல்ல பெரிய மேப். வரானுங்க கூட கார் ஷீட்டுக்கு வரானுங்க. வெளியிலேயே ஒரு வெஹிக்கிள் இருக்கா என்னன்னு தெரியல. என்னங்க பாக்குறேன். எனக்கு மேல அவனும் வரல கிளைட்ல. எனக்கு மேல ஒரு கிளைட். லெஃப்ட் மேல டீம் இங்க ஒரு டீம் ரெண்டு டீம் போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு டீம் லெஃப்ட் மேல கிளைட்ல கன் எடுக்க பாரு. கண்ணு பின்னாடி எடுக்க பாரு. காம்பவுண்ட்ஸ்ல உள்ளே டீம் இருக்கு. கேம்ராவும் டீம் இருக்கு. கிட்டத்தட்ட 3 டீம் சுத்தி. ஓகேவா? காவ ஒரு டீம் போகுது. நம்ம ப்ரோ மேல கிளைட் பண்றானுங்க ப்ரோ. நம்மளுக்கு மேல ரொம்ப மேல இது பண்றானுங்க. கிளைட் பண்றானுங்க. எங்க என்கிட்ட கன் இருக்கு தெரியலையே. இந்த மார்க்ல கிரீன் மார்க்ல ரொம்ப மேல இருக்காங்க அவனுங்க. அத தெரியல நினைக்கிறேன். நான் இங்க இறங்கிட்டேன். நான் பின்னாடி இறங்கிட்டேன். என் கிரீன் மார்க்ல எனிமி இருக்கான். கேம்ப்ரோ சைடு எனிமி இருக்கான். கேம்ப்ரோ ஃபைட் எடுத்துடலாமா? அவனுக்கு ஃபைட் எடுப்பானுங்களா என்னன்னு தெரியலையே. எங்கனாலும் ஓகே. கேம்ப்ரோ பாக்குறான். யார் ப்ரோ சொல்ற? ஷாட்ஸ் எடுத்துட்டியா பாயா? வெல்டர் கேம்ப்ரோ டீம் உள்ள பாத்து. ஒரே ஒருத்தனையா. Watch out. டக்குன்னு வா. கேம்ப்ரோ டீம் நான் வண்டி எடுத்துட்டு உள்ள வந்துரும். ஒரே டீம் தான் நினைக்கிறேன் கேம்ப்ரோ சைடு. ஐ டோன்ட் நோ. மேல போணும். மேல போய் செக் பண்ணு. வா ப்ரோ உள்ள இருக்கு ப்ரோ. ப்ரோ கண்ணே இல்ல இங்க. இந்த கண்ணே தான் இருக்கு. ஷாட்ஸ் எடுத்தா மேல வருவான் அவன். வெக்கி போட்ற போறான் நம்மளுக்கு வந்து. நீ போடாம. கேமரா ஃபைட் எடுத்துறலாம். ஓகே. Watch out. யூயோ. அடிங்க. அந்த செட் பண்ணி லூட் அடிங்க. Marked a vehicle. மேல வந்துட்டான். ஓகே. மேல அவன்ட்டான் ப்ரோ. மால வரட்டு க்ளோசிங் வரானா? நீ அங்க கீழ உட்கார்ந்து அடி. டிஃபெண்ட் ஆடு. ப்ரோ நம்ம மலை இருக்கான். க்ளோசிங் வரான் அவன். க்ளோசிங் வரோடு. Watch out. ஸ்கூட்ஸ் காம்ஸ்டியா ப்ரோ? பாத்த ஏன் சைடு தான். ஏன் சைடு இல்லப்பா. இங்க மேலயே இருக்கான். ஒரு சோக் பண்ண ப்ரோ நான் சீரியஸா. கீழ போங்க. லெஃப்ட்ல இருந்து க்ளோசிங் நடந்தாவா? இங்க இருந்தான். இருப்பான். இருந்தாலும் இருப்பான். இந்த வண்டி செக்யூர் பண்றேன். ஏதோ பண்ண என்கிட்ட பெரிய எங்கேயோ உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். லூட் இல்ல. உள்ள போய் ஆனும் ப்ரோ. கேம்ப்ரோ ஓவர் டைம் இல்ல போனாதான் வேலைக்கு ஆகும். நான் வந்து பண்ணிடுறேன். கேம்ப்ரோ பாக்கும்போது ஒரே ஒரு பிளேயர் என்ன மாதிரி இருந்துச்சு. இருக்கான் மேல கரெக்டா இந்த கல்லு Marked a கிட்ட. location. என் மார்க் பாரு. ஆமா இல்ல க்ளோசிங்ல வரல. அந்த கல்லு கிட்ட இருக்க மேல ஹை ரேஞ்ச்ல இருக்கான் ப்ரோ. எனக்கு முன்னாடியா? ஆமா இது மார்க் பண்றேன். Watch இந்த கல்ல out. ப்ரோ சொல்றேன். Marked a location. அந்த கல்லு தான்.
ஓடுறேன் கீழ டவுன் இறங்கறான் லெஃப்ட் டவுன் இறங்கறான் இல்ல இங்க இருக்கான் கல்லு கிட்ட தான் இருக்கான் அந்த கல்லு கிட்ட தான் இருக்கான் Watch out! எனக்கு நேடு வருது ஃப்ரண்ட்ல இருந்து நேடு வருது பாத்துக்கோங்க ரைட்ல இருக்கற நான் பாக்குறேன் எத்தனை பேர் நான் பாக்குறேன் Help! ப்ரோ அடிட்டான் ப்ரோ இன்னொரு க்ளோஸ் வரான் பாரு மரத்திட்ட வரான் பாரு Watch out! வரணும் என்கிட்ட என்கிட்ட ஒரே ஒருத்த இவன்ட்ட இருந்து என்ட்ராங்க மேல Watch ஒருத்தன் out! ரைட்ல இருந்து புஷ் வருவான் அடி எங்க bro அவன்? அடி ஏய் டேமேஜ் நல்ல டேமேஜ் அவன் கால பாக்கல bro. இங்க Watch கல்லு out! கிட்ட குத்தி அடிக்கலாம் இங்க கல்லு கிட்டன்னு சொன்னையா நல்லா கல்லு கிட்ட லாஸ்ட் ஒன் மிலிட்டரி கிட்ட லாஸ்ட் ஒன் மிலிட்டரி கிட்ட Watch மேல out! பண்ணி அவன பாத்துட்டு இருக்கேன் புடிச்சாடு bro புடிச்சாட முடியுமா பாரு ஹெல்த் இருந்துச்சுனா போடுங்க லெஃப்ட்ல வரான் பாரு முன்னாடி வரான் பாரு மிலிட்டரி க்ளோசிங் வா மிலிட்டரி கிட்ட க்ளோசிங் வட்டாடா கிட்ட வந்துட்டான் ரீலோட் விடு Awesome! முடிஞ்சு இன்னொரு டீம் என்டர் ஆகும் மேல போய்க்கு Awesome! மால்ட்ரோன் ஏன் போட்ட நீ க்ளோசிங் வந்தாடியா உள்ள போய் கேமரா லூட் பண்ணலாம் கேமரா போய் Awesome! லூட் பண்ணலாம் சரியா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல வாங்க போலாம் உள்ள போங்க பேண்டேஜ் இருந்துச்சுன்னா போட்டு விடுவோம் பாரு போட்றேன் ஐயோ நான் அதான் சோக் பண்ணிட்டேன் உள்ள Help! ஏய் இந்த இடத்துல ஒரு வாட்ச் ஏய் ஏதாவது பாட்ட மாதிரி பண்ணாரு கரெக்டா போட்டாரு அப்படியே எனக்கு இந்த கல்லு கிட்ட சொன்னா கல்லு Awesome. சீட் சேஞ்ச் பண்ணி கல்லு அடிச்சிட்டு இருக்கேன் நானு கல்லு சைடு பாத்துட்டு இருக்கேன் சீட் சேஞ்ச் பண்ணி அதான் போயா சூப்பர் ப்ரோ ஜோன் பின்னாடி ரொட்டேஷன் எடுத்து அந்த டீம் உள்ள என்ட்ரா காவோ சைடு என்ட்ரா பண்ணலாம் ரீடிங்ஸ் போட்டான் அவங்க நான் ஓப்பன்ல ஏறி அவன் அடுத்த பார்த்துட்டேன் ப்ரோ வாங்கிட்டான் இந்த டிபிஎஸ் ஒரு சூத்தியா ஸ்பீஸை காமி ஒரு நாள் போய் நேட்ல போய் உட்காருவார் எல்லாத்தையும் அழைச்சிட்டானுங்களா நான் அதுக்குள்ள ப்ரோ இது பார்த்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ அதான் ஏதாவது கிடைக்குமா டாப்ல 12 கன் எடுக்கிறேன் நான் பின்னாடி போறேன் ப்ரோ செக்மெண்ட் போறேன் வேலைக்காக கைஸ் என்கிட்ட டோக்கன் இருக்கு எனக்கே தெரியல நான் பின்னாடி போறேன் அப்படியே வந்து மேல இருந்து அவனை அடிச்சு விட்டுறானா ஒன்றும் பண்ண முடியாது இல்ல இங்கதான் செட்டில்மெண்ட் ரொட்டிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்போதைக்கு லாஸ்டா போய்க்கலாம் இப்போ வேண்டாம் எவனும் இல்லை அங்க ரொம்ப ரெண்டு டீம் தான் கன்ஃபார்ம் 2 டீம் எப்படி அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் அடிச்சானுங்க அதான் எனக்கு தெரியல. பேண்டேஜ் வேணும் உனக்கு ஒன்னும் போடவே இல்ல லூட்டு ரூம் மேக்கரை சொல்லணும் ஏன்னா ஹீலிங்ஸ் போடாம என்னடா மேட்ச் நடத்துறீங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ நான் சாவ போறேன் உள்ள போடாம காவன்றாதான் ப்ரோ ஒரு பேண்டேஜ் போட்டு வச்சாலும் என்ன பண்ணுறது ஒண்ணுமே இல்ல ப்ரோ 5 பேண்டேஜ் தான் போட்டு
ஒரு பெரிய காம்பவுண்ட்ல ஒரு 5 பேண்டேஜ் தான். ஒண்ணும் போகல. ரெக்கார்டு எப்படி போறோம்? ரெக்கன்டா பாரு. ஜோன். என்ன ப்ரோ ஸ்கூட்டர் இது எஸ் போடுது. லேட் ரொட்டேஷன் தான் ஜோனுக்கு. எப்பயும் போல. நீங்க அடிங்க. எல்லோ ட்ரெஸ். நீங்க அப்படியே கூட்டு போயிருங்க. ஐயோங்க. ஏடுதான் போட்டான். ஒரு பேண்டேஜ் போட்டான். அவங்க லூட் அடிக்கிறாங்க. Marked an enemy's death crate. இல்ல பயங்கரமா இருக்கு. ஏய் ஜீப் போது போறியா? போயிட்டானா? என்னது ஜீப் போயிட்டு இருக்கு. போட்டோம். போயிட்டு எப்படின்னா அந்த சைடு நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கார்னர் போட்டு கார்னர் போட்டு செக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம் ப்ரோ. சரியா? அவனுக்கு போட்டாங்க. ஏய் போடா வாயா. பேண்டேஜ் ஓகே தான். எனக்கு என்ன புரியல. ஜீப் டிராப் பண்ண அது பாட்டு போயிட்டு இருக்கு. தெரியுது. வாங்க. என்ன இருக்கும் இந்த வீட்லயும் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. 5 பேண்டேஜ் ப்ரோ. உள்ள வந்ததுக்கு 5 பேண்டேஜ். லெவல் 3 பேக் அவ்வளவுதான். போயிட்டு அந்த ரைட்டுக்கு நம்ம பண்ணிடலாம். ஃபியூல் இருக்குல்ல? ஃபியூல் கேன்லாம் 2 எடுத்து வச்சிருக்காங்க. வண்டியில இருக்கு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே போட்டு வச்சிருக்க வண்டியில. போயிடலாம். லாஸ்டா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட 3 பேண்டேஜ் தான் ப்ரோ இருக்கு. ரைட்டு போயிட்டு அந்த காம்பவுண்ட் லூட் பண்ணிட்டு அது செகண்ட் ஜோன் போடுவோம். அடுத்த ஜோன் போடுவோம். ஓ மை காட், 6 ஹீலிங்ஸ். யாரு நீங்க? எல்லாத்தையுமே எடுத்தியா ப்ரோ? டக்குன்னு கை வச்சேன். நான் ஹீல் பேட்டர்ல ப்ரோ, அதனால கை வச்சனே எல்லாமே எடுத்துரும். நீ 30-40 போட்டுக்கிறதா எடுத்துரும். நான் 40 தான் ஃபுல் போட்டுக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் எய்ட் ஹெல்த் வந்து 40 தான் எடுப்பேன் மோஸ்ட்லி. சேனாக்ல எடுப்பேன், எல்லா இதுலயுமே எடுப்பேன். ரோனி எடுக்கிறீங்களா? ரோனி கோல்மன் ப்ரோ ஃப்ரண்ட் தான். இங்க போய் இந்த காம்பவுண்ட் கூட எடுக்கலாம். இந்த காம்பவுண்ட் கூட எடுக்கலாம். அதான் கிராஸ் பண்ணி தான் ரைட் ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கா. முன்னாடியே இருக்கு. ரைட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். பேக் ஸ்டாப் தான். இங்க இருந்து பார்ப்போம். வந்தா பாப்போம் ப்ரோ. நாக் செக்யூர் போடியா? நாக் செக்யூர் தான் போணும். லெஃப்ட்ல வா. கீழ அடிச்சு அடிச்சிருக்காங்க. This way to the play zone. ஹார்ட் அட்டாக் கொடுங்க அவனுக்கு போ. காமன் போணும். ரைட் இந்த சைடு போணும். ரைட் மேக் பண்ணனும். டக்குனு வாங்க. ரைட் மேக் பண்ணிட்டு அந்த சைடு பாப்போம். ஜோன் க்ளோசிங் ஆகுது. காமௌண்ட் ஸ்லாம் பண்ணிட்டா ஓகே. பண்ணிடுறேன். இருக்கானு பாத்துருங்க ஒரு வாட்டி. இருக்கா? ஃபைட் போயிட்டு இருக்கு. நேடு போறானுங்க பாரு. இருங்க. ரைட்ல கீழ பார்க்க முடியாது. பார்க்கலாம் இங்க இருந்து. இரு ப்ரோ ஃப்ரண்ட்ல இருந்து போறோம் ப்ரோ. இரியா முன்னாடி காம்பவுண்ட் பாரு. ஃபயர் அடிச்சு வீல் பண்ணிராத. ரீலோட்ல போடுறா. இருக்கான் பாரு. உள்ள ரெடி பாரு. நேடு வருது. இன்னொரு க்ளோசிங் வரான். லெஃப்ட்ல நல்லா க்ளோசிங் வந்துட்டான். வெளியே ப்ரோ பின்னாடி இந்த உள்ளது ப்ரோ. எவன்டா அடிச்சது? எத்தனை வாட்டி எவ்வளவு அடி அடிக்கிறது இவனை? ப்ரோ ஒருத்த உள்ளார வரலாம்ல. ரைட்ல வந்து
உள்ளார வந்துடலாம்ல. பட்டா நேடு தான் போட்டான். உள்ளார வந்துட்டு இருந்தா நல்ல அடிச்சிட்டு டேமேஜ். அடிச்சு ஃப்ரீ ஃபயர் வச்சிட்டேன் நானு. கீழே கால் கடியில் அடிச்சிட்டான் bro. லெஃப்ட்ல இருந்தவன் நான் நேடு போட்டு அவனுக்கு ஃபுல் டேமேஜ் வச்சிட்டேன். ஓ சை சாக்கு கீழ இருந்து சாக்கு முன்னாடி வந்து படுத்து அடிச்சிட்டான் 2 பேர்த்தையும். ரைட் உள்ள வந்துருக்கலாம் நீங்க. முதல்ல க்ளோசிங்ல இருக்கிறவங்க 2 பேர் அடிக்கல. அவன் கதவு கிட்ட அவன் லெஃப்ட்ல ஓடியான்ட்டேன் வெளிய. நான் ரைட்ல நான் தான் உள்ள வந்தேன். நேடு பூஸ்ட். நான் ஒரு நேடு பண்ணேன். கொஞ்சம் இன்னும் வெளியே போட்டு வந்தேன்னா மாட்டிருப்பான். யாரையும் இருக்கிறத ஏறலாம். கதை கீழே படுத்திருந்து அந்த சாக் கீழ இருந்து அடிக்கிறான். எனக்கு எரிச்சலாயிடுச்சு நாயை பார்த்த உடனே. நான் எடுத்துருக்கலாம். ஃபயர் வச்சுட்டேன். உட்காந்து ஃபயர் வச்சேன். இப்போ கவர் வந்து வாங்கிட்டேன் நான். 2 பேரும் ஈஸி நேட் டேமேஜ் வாங்கிட்டோம். ஃபோக்கஸ்டே இல்லாத மாதிரி இருக்கேன். ஃபைட் அப்போ நீங்க 2 பேர் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தனே. நம்ம அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு அந்த ஃபைட் ஈஸி ஃபைட் ப்ரோ. விட்டுட்டோம் ப்ரோ. போ நம்ம ஒரு கேவலமான ஃபைட் ப்ரோ அது இருக்கலே. ஆமா வரும். உள்ள இருக்கிறவன எடுத்தியா ப்ரோ? மெல்டர் ப்ரோ ஒரு நாக்கு எடுத்துட்டாரு இவரு. எடுத்துருந்தா ஆமா எடுத்துருக்கலாம். அந்த டீம் தான் அது ஆக்சுவலா. அந்த டீம் தான் அது. 3 பேர் தான் இருந்தானுங்க. பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? 2 பேரும் பார்த்தேன். 3 பேர்ல ஒருத்தன் வெளியே படுத்து கிடந்தான். ஜோன் ஆன் போட்ல ஓடி வந்திருக்கான் போல. ஓகேவா? மீதி 2 பேர் வந்து ஒருத்த வீட்டுல இன்னொருத்த பின்னாடி இருந்தான். வீட்டுக்கு பின்னாடி ரிச்சை பார்த்து ஒருத்த வெளியே படுத்து. 2 பேர் சுட்டு இருந்தானா அவனுக்கு 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தானா மாட்டிப்பாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல. ஆமா அது உண்மைதான். நான் ஏரி கூட அடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். ஏரி ஒரு நாக்கு எடுத்திருந்தேன்னா இவருக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் 1v1 வந்துருக்கோம்ல பெல்ட்ருக்கு. ஏரி அடிச்சிருக்கும். நாக்கு வந்து டம்மு வச்சிருக்கும். ஓடா மயிலுண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. அதை கொஞ்சம் பார்த்தாங்க. மிஸ் பண்ணிட்டேனே. நல்ல மேட்ச் இது. நிறைய கில் பார்த்துக்கலாம். நான் போக சொல்லியிருப்பேன். அது கிளியர் பண்ணிட்டாலே ஒரு ஆள் போயிடலாம். முன்னாடி ஒரு ஆள் போயிட்டு ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்துடலாம். ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்தாலே கில்லு நிறைய கிடைக்கும். ஒரு கிலோந்து வரவங்கலாம் ஒவ்வொன்றா சிங்கிளாக தூங்கும். அதுதான். அப்புறம் ரைட்ல ஒரு ஆள் மேக் பண்ணேன். சைடு ஆண்டிங் கீழே ஒருத்தர் காம்பவுண்டு கிட்ட இருக்கும். லாஸ்டா ஜோன் டு ஜோன் வர மாதிரி இருக்கும். ஒருத்தர் பின்னாடி மட்டும் பக்கா டிஃபென்ஸ் இருக்கணும். அந்த சிங்கிள் மேன் மட்டும் விட்டுறக்கூடாது. விட்டாலுமே நீங்க 2 பேர் பாத்துக்குவீங்க. அங்க போய் ஆடணும்னா அங்க போயிட்டு கவர் பார்த்து ஆடுற மாதிரி இருக்கும்.
அதுக்கு வந்துச்சா இது வரைக்கும் போனோம் ஜோக்கர். ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் குத்திட்டாரு ப்ரோ. அங்க போய் சீட் சேஞ்ச் பண்றாரு போய். இங்க வந்து குத்தி ஆடு யாருன்னா குத்தி கொஞ்சம் சைலண்டா ஆடு, பொறுமையா ஆடு தான். அவர் வரமாட்டார். நான் நைட்டுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல சொல்லிருக்கேன். நைட்டுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அவரு. என்ன அவ்வளோ வேணாம் அப்புறம் எல்லாத்தையும் நல்லது கேட்கும். எல்சி கிட்டே சொல்லிட்டீங்களா? எல்சி சொல்றான்னு சொல்லிட்டானா நைட்டுக்குள்ள? சொன்னதான் சொல்றேன்னு சொன்னாரு. பாப்போம் சரி சொல்றாரா இல்ல எப்படின்னு. அவருக்கு ஆட இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்துருவாரு. சரியா? புது டீம்ல வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? புது டீம்ல வரலாமா பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். அங்க எங்க டீம் செட் ஆயிருச்சு அவருக்கு. முதல்ல அங்கேயே ஆடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ தான் போய் கூப்பிட்டு வந்துருக்க போட. நீ இப்ப நான் புரியல.